நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இப்பதான் ஒரு குட் நியூஸ் நடந்திருக்குங்க. நாம் பார்த்ததான் நம் வசம் வருமா உயிர் தாங்குமா. அவ்வளோ பெரிய ஃபேமிலிங்க. நான் அவ்வளோ பெரிய ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு. செப்பல் பிஞ்சிடும் எங்க வீட்ல இருந்து எனக்கு. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து எதுக்கு பங்கு நமக்கு இதெல்லாம். வணக்கம் மக்களே. எஸ், நான் உங்க ரேணு அண்ட் கண்ணா. நிறைய பேர் வந்து கொஸ்டின் செஷன் வந்து போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே வந்து குட்டி குட்டி வீடியோவாக பதில் சொல்ல என்னால் முடியல. அதனால் நான் வந்து பெரிய வீடியோ போட்டா குட்டி வீடியோ போட்டா அப்படின்னு கேட்டால் பெரிய வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ், அதனால நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் இப்போ இருக்கு. எத்தனை கொஸ்டின் வந்திருக்கும்? நிறையப்பா, ஒரு 50+. ஆஹா, நிறைய. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டது வந்து என்னோட எஜுகேஷன் என்ன, இவரோட எஜுகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து MA ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். ஸோ நீங்க சொல்லுங்க. நான் வந்து BCom CA முடிச்சிருக்கேன். CA தம்பி CA சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். CA வெறும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும் தான் முடிச்சேன். அஸ்விகா ராஜ் அப்படிங்கிறவங்க, நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜா, உங்களுக்கு கண்ணா அண்ணாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அஸ்விகா ராஜ், நாங்கள் வந்து இது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க நானும் மீடியா அவரும் மீடியா லவ் மேரேஜ்னு. பட் ஆக்சுவலாக இல்லை, இட் இஸ் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். இது வந்து பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ். கண்ணாவை வந்து எங்கள் வீட்டில் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு தெரியும், பேசியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ எஸ், இது கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் மேரேஜ். கண்ணாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்கும். கேமரா ஆஃப் பண்ணுங்க, கேமரா ஆஃப் பண்ணுங்க. பிடிக்கும். நான் அவ்வளோ பெரிய ஃபேமிலிங்க. நான் அவ்வளோ பெரிய ஃபேமிலியில இருந்து வந்த பொண்ணு. இப்போ வந்து உங்க கூட இருக்கேன்ல, அப்போ எவ்வளோ பிடிக்கும். புரியுது. எனக்காச்சும் வீட்டில் இருக்கிற எல்லாம் ராஜபாளையத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து முடிச்சல ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவங்க. ஸோ அங்கேருந்து அந்த பிள்ளையை தனியாக கூட்டு வந்தாலுமே என் கூட நல்ல முறையில் குடும்பம் நடத்துறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. ஸ்கூபி பட்டர் கப் அப்படின்றவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. உங்களோட டெய்லி vlog பார்த்து எனக்கு அக்கா, ஐ லைக் யுவர் வாய்ஸ் ஓவர் அக்கா, லவ் யூ ஃப்ரம் கிருஷ்ணகிரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வந்து நிஜமாவே இது பிளானே கிடையாது. நாங்கள் வந்து இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது நிஜமாவே பிளான் கிடையாது. இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கலாம்ல நம்ம. அதெல்லாம் யோசிக்கவே இல்லைங்க. காலப்போக்கில் டப்புன்னு முடிவெடுத்து சரி ஒன்று ஆரம்பிக்கலாம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். பட் என்னன்னா மற்றவங்கள மாதிரி ரொம்ப இதுவா பண்ணாம யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட பிளான் பண்ணி பண்ணலாம். போற போக்குல போச்சு அதுக்காக வந்து எல்லாத்தையுமே நாங்க வீடியோல காட்டவே மாட்டோம். உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி இந்த வீட்ல வந்து கிச்சன் ஹால் தவிர வேற எதுவுமே நீங்க பாத்துக்க மாட்டீங்க. காட்டுற அளவுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல கூட. ஸோ வந்து எஸ், அவ்வளவுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாய்ஸ் ஒர்க்கு. அக்கா ப்ளீஸ் போஸ்ட் யுவர் நலங்கு வீடியோ அண்ட் வெட்டிங் வீடியோஸ் அட்லீஸ்ட் ஷார்ட். கண்டிப்பாக போடுறேங்க. நான் வந்து பேசிக்காக சோம்பேறி. நிறைய வீடியோ வந்து அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது, இன்னமும் எடுத்து நான் அப்லோட் பண்ணவே கிடையாது. ஸோ வந்து ஷாராக இதுக்கப்புறம் டே பை டே உங்களுக்கு நலங்கு வீடியோ வரும். அடுத்து எனக்கு தாலி பிரிச்சு கொடுக்குறாங்க, அதுவும் வரும். கல்யாணம் முடிஞ்சு 1.5 மாசம் ஆச்சு. கல்யாண வீடியோவே இன்னும் எங்க கேக்கே வந்து சேரல. அதெல்லாம் திவ்யா பிரபாகரன் டெஃபினட்டா நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். எங்க மீட் பண்றீங்க ஃபர்ஸ்ட் டைம்? கண்ணாவை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாவை நான் எங்க மீட் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்ன எங்க மீட் பண்ணாங்கன்னா கத்திப்பறவை தான் மீட் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த 2 வீட்லயும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜெனரலா நீங்க கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க, பேசி பழகிக்கோங்க அப்படி சொல்லும்போது பேசி பழகிக்கோங்கலாம் சொல்லல. ஆக்சுவலா பேசி பழகி திருட்டுத்தனமா தான் மீட் பண்ணா. எதுக்கு எங்க வீட்ல விட்டுருவாங்க, அவங்க வீட்ல அப்படிலாம் சரி பேசி பழகுங்க, மனசை விட்டு பேசலாம் விட மாட்டாங்க. அவங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நாங்க பிளான் பண்ணி செப்பல் பிஞ்சிடும் எங்க வீட்ல இருந்து எனக்கு. கார்த்திகா சகு அவங்க சொல்லிருக்காங்க, அது நீயே படிப்பா, நீயே படிங்க. ஹாய் அக்கா, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, லவ் யூ அக்கா. தேங்க்யூ. கியூட் எல்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக நானுமே வந்து 7 வயசாகுது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சம்டைம் ஏதோ நம்மளை மீறி நம்ம 90s கிட்டு, நான் இன்னுமே வந்து சில இதெல்லாம் அப்படியே பார்த்து பண்ணுற கேரக்டர் கிடையாது. மேபி அது ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் க்யூட்டாக கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நானும் வளர்ந்துட்டேன். பூஜா பரமா அஃபிஷியல் சிஸ்டர், வளையல் ஸ்டோருக்குலாம் போவீங்களா போக மாட்டீங்களா, வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. எங்கே கேட்டிருக்காங்க? வளையல் ஸ்டோர் போக மாட்டேன். இல்லையே, நான் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டு இருக்கேன். அங்கே வீடியோஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது நான் தான். அண்ட் வந்து
அவங்க அப்பப்போ போயிட்டு தான் இருக்கிறாங்க. வீட்டையும் பாத்துக்கிறாங்க, அவங்க அம்மா கடையும் பாத்துக்கிறாங்க. ஆமா. ஹாய் ரேணு. ஹாய் ரேணு. ஐயோ போயிடுச்சே. நம்மளை பத்தி நல்லது பேசும்போது போயிடுப்பா. தோ ஸ்ரீவித்யா அவங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் ரேணு, யூ லுக் ஸோ ஸ்வீட், போத் மேட் ஃபார் ஈச் அதர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள் பல. ஹாய் அக்கா. கண்ணா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? சொல்லுங்க. ஓகே, நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, கண்ணா வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு. நான் வந்து பக்காவான ஒரு நான் வெஜிடேரியன். எப்போவுமே எனக்கு வந்து கறி, மீன், சாப்பாடு எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டீங்க, அந்த நலங்கு ஃபங்க்ஷனில் வந்து நான் பிராமின் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தால நான் பிராமின் பையன் நினச்சிட்டீங்க. நான் முழுக்க முழுக்க பிராமின் பையன் கிடையாது. நான்வெஜ்னா ஒரு பூந்து அடிப்பேன். என்ன விஷயம்னா அதையும் சொல்லிடுறோம். நீங்க எதுக்காக மடிசார் கட்டினீங்க, நீங்க மடிசார் கட்டக்கூடாது அப்படின்னு உண்மையா சொல்றேன். பல பேர் இப்போ வந்து ஈவென்ட், ஷோ, அப்புறமா வந்து மாறுவேட போட்டி, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், இந்த மாதிரி நிறைய போட்டோ ஷூட். பட் என்ன விஷயம்னா, எங்க அக்கா வந்து பிராமின். அவங்க வந்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பிராமின் அவங்க. ஸோ வந்து அவங்க முறைப்படி எங்களுக்கு நலங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி பண்ணுவோமே என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் வச்சுட்டு அந்த சுத்திலாம் போட்டுக்கலாம் வச்சாங்க. ஸோ அப்போ வந்து இவரும் நம்ம பஞ்சகாட்சியம்ல இருந்தா, நானும் மடிசால இருந்தேன். துர்கா அவங்க வந்து ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க, அண்ணா எப்படி இருக்காரு, உங்க வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் துர்கா. நாங்கள் 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் ஆர் யூ லவ்வர்ஸ்? நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். ஆமா. ஆர் யூ லவ்வர்ஸ் அப்படிங்க கேட்டிருக்கீங்க. லாவன் கல்யாணமே முடிஞ்சு போச்சுங்க. ஆமாங்க. நாங்க வந்து லவ்வர்ஸ்னா இப்போ லவ்வர்ஸ் தான், ஆனா கல்யாணம் முடிஞ்ச லவ்வர்ஸ். கல்யாணம் முடிச்சிட்டு இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி. கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் லவ். இதெல்லாம் ஓவரா இல்ல. எதுக்கு பங்கு நமக்கு அதெல்லாம்? வான்மதி ஹாய் ரேணு, என்கேஜ்மெண்ட் சாரி ரெண்டும் எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, போத் யாரு செலெக்ஷன்? வண்டர்ஃபுல் கொஸ்டின். என்கேஜ்மெண்ட் சாரி வந்து அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எடுத்தது வந்து காஞ்சிபுரம் பிரகாஷில் தான் எடுத்தோம். காஞ்சிபுரம் பிரகாஷில் தான் நாங்கள் அந்த புடவையை எடுத்தோம். ரொம்ப செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து பிங்க் கலரில் ஒன்று கட்டியிருந்தேன்ல, அந்த சாரீ வந்து எனக்கு எப்படின்னா தட்டு மாற்றினதுக்கு அப்புறமா கட்டின புடவை. அது எங்கள் அம்மாவோட கல்யாண புடவை மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால டக்குன்னு என்னமோ அது இப்படி கையை வச்சுட்டேன், எடுத்துட்டேன். நான் ரொம்பலாம் செலக்ட் பண்ணி பச்சை காப்பெல்லாம் ரொம்ப திரிச்சு பார்த்து பிரிச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்ணாடி தெரியும், பார்ப்பேன், இது போதும் அப்படின்ற அவ்வளோதான். கையை வச்சுட்டு எடுத்துடுவேன். ஃபர்ஸ்ட் அந்த க்ரீன் கலர் இட்ஸ் மை ஃபேவரட் புடவை. ஆக்சுவலாக அது எங்களோட இதில் விந்து பிரித்து போடவே இல்லை, காட்டுறாங்க. பக்கத்தில் இருந்து யாரோ ஒருத்தவங்க பிரித்து காட்டிட்டு இருந்தாங்க. நம்ம கண்ணு பக்கத்தில் போயிடுச்சு பச்சை கலர் அப்படின்றதும். பக்கத்தில் போனால் லைனாக பச்சை கலர் அடிக்க வச்சுருந்தாங்க. அதில் ஒரே ஒரு நடுவில் வந்து இந்த புடவை என்னமோ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இவ்வளோதான் அந்த புடவையை நான் பார்த்துருப்பேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது வேணும். அது ஏன் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, பிரேமா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஷீ லவ் க்ரீன் கலர். அவள் எடுக்கும்போது என்னமோ அவங்க ஞாபகம் வந்துச்சு. ஷீ இஸ் நோ மோர் ரைட் நவ். அவங்க ஞாபகம் வந்ததுனால அவங்க என் கல்யாணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த புடவை எடுக்கும்போது அவங்களோட ஞாபகம் வந்துச்சு. ஸோ 2 புடவையோட செலெக்ஷனுமே நானே தான். அந்த கிரெடிட்டை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இவரு கூட கொடுக்க மாட்டேன். அர்ஜுப்பா, நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு வரதே உங்கள் வீடியோ தான் சிஸ்டர். ஐயோ தேங்க்யூ ஸோ மச். சார் நிறைய பேர் வந்து க்யூட்டாக இருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் ஓவர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, அதெல்லாமே சொல்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வாய்ஸ் ஓவர் வந்து நான் ஆல்ரெடி மீடியாவில் இருக்கோம், வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால மேபி எனக்கு அது வந்திருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். க்யூட்டாக இருக்கேன்னா அது எனக்கு தெரியாதுப்பா, அது வந்து உங்களோட சாய்ஸ்க்கே விட்டது. நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பெரிய மனசு அது. காருண்யா மீனா எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க? இப்போ தான் ஒரு குட் நியூஸ் நடந்துருக்குங்க. இப்போ தான் எனக்கு தாலி கழுத்தில் எங்கடா உள்ள இருக்கு, தாலி கழுத்தில் ஏறி இருக்கு. ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப பெரிய குட் நியூஸு. இதுக்கப்புறம் குட் நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறது இல்லைங்க, டெஃபினட்டாக தெரியும். எல்லாமே கடவுள்கிட்ட இருக்கு. கூடிய விரைவில். ஆமா நியூஸ் வரும். வரும் எங்க போகாது. Why you choose Kanna? Why you choose Kanna? யாரு? ஐஸ்ரிஷ். ஐஸ் ஆர் இஷ். அப்படின்ட்டு சொல்லுங்க. Why you choose Kanna? தெரியலங்க, நிறைய பேர் வந்து லைஃப்ல அப்படியே வருவாங்க, அப்படி எப்படி சொல்றது, அப்ரோச் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க மேலெல்லாம் இல்லாத ஒரு லவ்னு சொல்ல முடியாது, ட்ரஸ்ட்னு சொல்லலாம் மேபி.
ட்ரஸ்ட் வந்து எனக்கு அது என்னமோ இவரை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கல்யாணம்னாலே நான் கொஞ்சம் பயந்தவ தான், ரொம்ப பயப்படுவேன். நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, அப்போல்லாம் நான் நிறைய பயப்படுவேன். பட் இப்போ ரொம்ப ட்ரஸ்ட் இவரை பார்த்த உடனே இருந்துச்சு. ரொம்ப மரியாதையாக பேசினாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும், இப்போவும் அந்த மரியாதை நல்லா கொடுப்பாங்க. ஸோ வந்து வெரி கேரிங் பர்சன், பிடிச்சிருந்தது. தெரியல, இந்த ரியாலிட்டி லைஃப்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நமக்கு இவங்க தான் அப்படி சொல்லிட்டு கடவுள் முடிவு பண்ணுவார். நம்ம எங்கே சுற்றி எங்கிட்ட அலைஞ்சு தெரிஞ்சாலும் கடைசியில் அங்கே தான் வருவோம். இட் டுக் சம் இயர்ஸ், அவ்வளோதான். பல பல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து அடுத்து சில கொரி கேட்கும்போது ஒரு மாதிரி எமோஷனலாக அதுக்கு ஏன்னே தெரியல. டேசி டால், நீங்க பேசுறது ரொம்ப பிடிக்கும் அக்கா, சோ கியூட் கியூட் கியூட்டி பை. ஓகே, இதுக்கு வந்து பதில் இதையும் நான் உங்ககிட்டே விட்டுறேங்க. ஏன்னா சொல்றது நீங்க அது நான் வந்து நான் பேசுறது கியூட்டா இருக்கா, நான் பேச பண்றேன், அதெல்லாம் அது அப்படி பண்றது இன்னும் கிரிஞ்சா எனக்கு ஃபீல் ஆகும். அவங்க போற போக்குல பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அது வந்து அப்படிலாம் வந்து வராது. நான் வந்து லைக் பாய் தான் என்னைக்காவது. அதாவது சில பேர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆர்டிஃபிஷியலா யாரு பண்றா, நேச்சுரலா ரியாலிட்டியா யாரு பண்றா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியலா பண்ண தெரியாது, போற போக்குல சுட்டித்தனமா ரியாலிட்டியா அப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் சொல்லாத, ரொம்ப கேவலமா ஃபீல் ஆகுது. மால் சரவணா, யுவர் வாய்ஸ் அடிக்ட் அக்கா. ஹாய் மக்களே சொல்றது நிறைய பேர் வந்து, நான் இதை கையில வச்சுக்கோங்க, நிறைய மக்கள் வந்து நான் ஹாய் மக்களே சொல்றது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் எனக்கு தெரியாதுங்க, அதுவும் போற போக்கில் வந்தது தான். எப்பவுமே நம்ம ஒரு பிளான் பண்றதை விட கோ வித் த ஃப்ளோ, அவனா பார்த்து கொடுக்கறது கரெக்டா இருக்கும்வாங்களா, அதான் அப்படிதான் அவனும். மோனி வினி என்ன சொல்லிருக்கேன், ஹாய் அக்கா, உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் பிடிச்ச நான் வெஜிடேரியன் என்ன? ஹாப்பி மேரிட் லைஃப். ஃபிஷ், சிக்கன், சீ ஃபுட்ஸ், கறி குழம்பு, சீ ஃபுட்ஸ், அது கறி கஞ்சி. அவன் மால்ஸ், அவங்க உங்க வாய்ஸ்ல ஒரு சாங் பாடுங்க அக்கா, நீ பார்த்த விழிகள். இப்போ நான் பாட மாட்டேன்னா பாடிதான் ஆகும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ அதனால கமாண்டை படிக்க தெரியல, அதில் ஒருத்தர் கேட்டிருக்காருல, அப்போ அதுக்கு படிக்கவும் தெரியணும், பாடவும் தெரியணும். ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் குழந்தையில எல்லாம் பாடி இருக்கேங்க, பெருசா ஆனதா பாட வர மாட்டேங்குது. கேட்டாங்க, பாடி. ஓகே, 3 தானே 3 போக முடியுது. ஆமாமா. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், இது கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா, இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நாம் பார்த்ததான் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா, என் விழிகளில் முதல் வழி. அதான் தேங்க்யூ ஸோ மச். ஐயோ யார் யார் கழுவி ஊற்ற போறாங்களோ.